ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஹெல்த்தியான லட்டு செய்யலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் அதில் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. கருகிடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3/4 கப்பு சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பருப்பை வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்க்கரை பவுடரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு இப்போ இந்த இதில் மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போது லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.